Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். புதிய நாளிலே புதிய கிருபையினாலும் புதிய தயவினாலும் உங்களை தாங்கி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நான் சொன்னது போல ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எச்சரிக்கையான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். என்ன நடக்கும், எப்படிலாம் இருக்கும், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கணும் என்பது பெரிய கேள்விக்குறி. நம்ம தானே, இட்ஸ் a big question mark. Are you prepared for the end days and last days? Are you ready? Or you have understanding about the end days? கடைசி நாட்களை குறித்தான அந்த அறிவு, அந்த புரிந்துணர்வு உனக்கு இருக்கிறதா? சரி, இன்றைக்கு ஏசாமி என்ன சொல்லுகிறார் பாருங்க. சரிங்களா? அது மார்க் 13:22. Mark 13:22. The false Christ and false prophets will rise and show signs and wonders to deceive, if possible, even the elect. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யாரு? கள்ள கிறிஸ்துகள். அப்படின்னா மேசையா, கள்ள மேசையா, நான் தான் வழிகாட்டுவேன், நான் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு ஆளு, இப்படி என்று போதிக்கிறவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னால ஆயிரக்கணக்கான பேர் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல குரு போதிக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறது. இதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். என்ன சொல்றார் ஆண்டவர்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அப்படி என்றால் கிறிஸ்துவை போதிக்கிற தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமாதானே? கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர்கள். காரணம் என்ன? சாத்தான் எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எல்லாருக்கும் என்ன செய்வான்? ஃபிஷிங் நேரம் தூண்டி போடுவான், வலை வீசுவான். யாராவது நம்பிடுறாங்களான்னு அதுல மாட்டிக்கொள்கிறவர் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள். எப்படி இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டோம்? இவன்தோ அவங்க என்ன செய்வார்களாம்? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்களாம். இன்னைக்கு அடையாள அற்புதங்களை பார்த்து கூட்டம் கூட்டமாய் போகிறார்களே. ஆமாதானே? கையில இப்படி பண்ணி கொண்டு வந்துட்டா போச்சு, அவர்கிட்ட ஒரு அற்புதம் இருக்கு. கையை தலையில வச்சு விழுந்துட்டா உடனே வல்லம் இருக்கு. ஆண்டு சார் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப அடையாளங்களை அற்புதங்களை வைத்து அவர்கள் கடவுளுடைய தீர்க்கதரிசிகள், கடவுளுடைய போதகர்கள், கடவுளுடைய ஆண்டருடைய மெய்யான ஊழியக்காரர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. அற்புதங்களை அடையாளங்களை வைத்து, ஏன்னா ஆண்டர் அப்படிப்பட்டவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டாருங்கள, நம்ம அப்ப புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் அடையாளம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள், கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் வஞ்சிக்கிற ஆவி உள்ளவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், சாத்தானோடு இணைந்து போகிறவர்கள். இதை கர்த்தருக்கு பிரியமான நல்ல கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ப்ராடா கொஞ்சம் யோசிங்க. நான் கிறிஸ்தவத்தை மட்டும் சொல்ல, பொதுவாக இந்த உலகத்திலே இப்பொழுது நடக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சரி, கிறிஸ்தவ அல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அற்புதங்களும் அடையாளம் நடக்கிறது. அது தெரியுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அந்த கூட்டம் பின்னால போகுது. 1000 லட்சம் அப்படி போறாங்கன்னா காரணம் என்ன? அங்கேயே அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேயும் உபதேசங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய போதனைகளுக்கு விரோதமாக எதிர்மறையாக பேசுவார்களானால், செய்வார்களானால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்து என்பதை நீ புரிந்து கொள்ள. கடைசி நாட்களே இப்படிப்பட்டவர் எழும்புவார்கள். புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை படிங்க, தியானிங்க. ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுப்பாரு, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருவாரு. அப்பொழுது நீங்கள் விழித்திருந்து கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம் வருங்கால சந்ததி பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தத்தோடு உண்மையோடு. இல்லைன்னா நீங்க நிறைய வாலிபர்களுக்கு கவர்ச்சியான அட்ராக்ஷனான கள்ள போதனைகள் உண்டு. ஞாபகம் வச்சுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி
வாலிபர்களை திசை திருப்பி ஆண்டவருக்கு விரோதமாக கொண்டு செல்லுகிறார்கள். இது பாவம் இல்லை, அது பாவம் இல்லை, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், இப்படிலாம் சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வசனத்தை புரிந்து ஆண்டவரை புரிந்து ஒப்பு கொடுத்து வசனத்தை தியானிங்க. வசனம் உங்களுக்கு விடுதலையும் சந்தோஷமும் கொடுக்கும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே எப்படியெல்லாம் இந்த உலகம் போகும், சாத்தானானவன் எப்படியெல்லாம் எதிர்களை கொண்டு வருவான் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இது கேட்கிற பிள்ளைகளை இந்த அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. என்னுடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவோடு இருக்கட்டும். அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கடைசி நாட்கள் எச்சரிக்கையா இருங்க. Take care. God bless.